हेलो दोस्तों, चलो देखते हैं आज फिश करी कैसे बनाते हैं। அனைவரும் வாங்கி சமைங்க. அந்த வாய்க்காலங்களே இந்த வரப்புலையும் இப்படி தூக்கி இப்படி கஷ்டம். हेलो दो மாமா, இது கஷ்டம் இல்லை மாமா, நம்ம கடமை, நம்ம கிராமத்தோட பாரம்பரியத்தை நம்ம தான் மாமா எடுத்து சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். நல்லா செய்யுங்க, நல்லா செய்ய நல்லபடியாக நடக்கும். நன்றி நன்றி மாமா, நன்றி மாமா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செக்குல ஆட்டப்பட்ட சுத்தமான எண்ணெயில, ஆரோக்கியமான எண்ணெயில இந்த மீனை அப்படியே பொரிச்சு எடுக்க போனோம். எல்லாரும் வாங்க, காரைக்குடி அறந்தாங்கி பக்கத்துல வீரமங்கலம் எங்க கிராமம், எங்க ஊரு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க 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 வாங்க. உங்களை சின்ன பயிலுக மாதிரியே நினைக்கிறாங்க. அதான் என்ன கேள்வி கேட்கறான். அருவாளை என்ன வார்த்தைடா நீ கேட்ட? நீ தாத்தாவை பார்த்து தாண்டாடு. சோம்பு அரைக்க போறேன். இஞ்சி தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அம்மியில சாந்து அரைக்கிறேன். டேய், என்ன எத்தனை இருக்கு? உரிச்சிட்டீங்களா? உரிங்கடா உரிங்கடா. சீரகம் அரைக்க போறேன். வீட்டுல வேற கம்பு இருக்கா? இல்ல, நான் தான் இருக்கேன். போன வீடியோவில் அம்மியில் அரைச்சி சமையல் பண்ணிட்டு எனக்கு கை ரொம்ப எரிஞ்சிச்சு. எங்கள் அம்மாகிட்ட போய் சொன்னேன், அம்மா அம்மியில் அரைச்சி எனக்கு கை ரொம்ப எரியுமா, இதுக்கு ஏதாச்சும் மாற்று மருந்து எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இப்போக்கெல்லாம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மியில் அரைச்சா கை எரியும், ஆனால் அதை வெளியில் சொல்லாத, சொன்னேன்னா அந்த சமையலோட டேஸ்ட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் கை எரியறத. இந்த அம்மாக்கள், என் அம்மா மட்டும் இல்லை, நிறையா பேர் அம்மாக்கள் வந்து சமைக்கிற நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்கிற சமையலை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அந்த அம்மாக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிற வழியை நம்ம பார்க்குறது இல்லை. ஆனால் அந்த அவ்வளோதையும் தாங்கிக்கிட்டு அந்த அம்மா சந்தோஷமாக நமக்கு சமைச்சு போடுவாங்க. அதனால தான் அந்த சமையல், அம்மா சமைக்கிற சமையல் மட்டும் ருசியாக இருக்கும். நம்ம நைஸ் உப்பு பயன்படுத்தலை, கல் உப்பை கூட நம்ம முனிக்கி தான் பயன்படுத்துகிறோம். இது அம்மியில் அரைச்ச மிளகாய் சாந்து. அம்மியில் அரைச்ச மல்லி சாந்து. அம்மியில் அரைச்ச சீரக சாந்து.
சோம்பு சாந்து, மிளகு சாந்து, இஞ்சி பூண்டு. ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து வெள்ளை கலரில் இருக்கும், சிவப்பு கலர் இருக்குன்னு பார்க்காதீங்க. மிளகா பொடி அரைச்சதுக்கு அப்புறம் இதை அரைச்சேன், அதனால் அந்த மிளகா கலர் அப்படியே ஒட்டிக்கிச்சு. கல் உப்பு அம்மியில் வச்சு முணுக்குனது. பிரசாத், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். எல்லாருக்கும் போயிடும். மீன் வறுவல் சூப்பரா இருக்கு. அப்படியே பிச்சு வாய்க்குள்ள வச்சா அப்படியே வலிக்கு செக்கில் ஆட்டம் நல்லா அப்படியே ரவா அல்வா தின்றுக்கே பாருங்க, அந்த மாதிரி அப்படியே துப்பி அதுக்கு மேல உள்ள அருமையா இருக்கேன். இதோட டேஸ்ட் எடுக்கணுமா, இந்த முள்ளு மீனோட தூக்கி வாய்க்குள்ள வச்சு கரெக்டு இருக்கும்போது வச்சுப்பாங்க சுவை. அம்மியில் அரைச்சதுனால அதோட டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு. அது நம்ம கருப்பு புறாவோட கைமணா அம்மியில் அரைச்சது. ஐயோ சான்ஸே இல்லை. நல்லா அரைச்சிருக்கீங்கப்பா. இந்த எள்ளுனுடைய எண்ணெய் வாடை வந்து அந்த எள்ளு மாதிரியே இருக்கு. என்ன நம்ம நேரடியாக நாட்டு சக்கில் ஆட்டி வாங்கிட்டு வந்ததில்ல, வெள்ளை எள்ளு தாத்தாகும்.
என்னிடம் எப்படி தாத்தா இருக்கு? சூப்பராக இருக்கு, நல்ல டேஸ்ட். நைட்டு சாப்பாடு கட்டே சாப்பாடு கட்டா சூப்பர். நல்லா வெந்திருக்கு, அருமையான டேஸ்டா இருக்கு. மூக்குல போய் குத்துதுப்பா முள்ளு. டேஸ்டாக இருக்கு. ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. கேமராமேன் நீங்களே எடுத்து சாப்பிட்டுருங்க மறக்காம. வீடியோல பாப்போம். நாங்க வந்தோம்னா